June 10th, Wednesday. Today's Gospel. I came to give the law and the prophets their full meaning. By fulfilling the law, Jesus meant fulfilling the purpose for which it was made. That is justice or righteousness as the Bible calls it. That includes a just relationship with God. But why then does he say that not the smallest letter or stroke of the law will change till all is fulfilled? It is not the law that is wrong, but its separation from justice. The justice, the existence of a law, is not that it should be in the service of justice. Clever people can even make the law an enemy of justice. This happens daily in the wide world and sadly also in the church. ஆண்டவரே, உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, திருச்சட்டத்தையோ இறை வாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் எண்ண வேண்டாம். அவற்றை அழிப்பதற்கல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும் முன் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும். அதன் ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒழியாது என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். எனவே இக்கட்டளைகளில் மிகச் சிறியது ஒன்றையேனும் மீறி அவ்வாறே மக்களுக்கும் கற்பிக்கிறவர் விண்ணரசில் மிகச் சிறியவர் என கருதப்படுவார். இவை அனைத்தையும் கடைபிடித்து கற்பிக்கிறவரோ விண்ணரசில் பெரியவர் என கருதப்படுவார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். திருச்சட்டத்தை நிறைவேற்றவே வந்தேன். எந்தை என் தாய் சுற்றம் மற்றும் நீ. திருவாசகம். இறைவன் அனைத்துமாய் இருக்கிறார். My prayer must be based on the whole teaching of the Old and the New Testaments that ushers me into the kingdom. என்னுடைய ஜெபம் பழைய புதிய ஏற்பாடுகளின் போதனைகளை உள்ளடக்கி உம் அரசாட்சியில் நுழையச் செய்யும். நாம் கடைபிடிப்பது 10 கற்பனைகள். மோயிசன் இஸ்ராயல் மக்களுக்கு கொடுத்தது அனைத்து மக்களுக்கும் பொதுவானது. அடுத்து வருவது திருச்சபையின் கட்டளைகள். திருச்சபை இவைகளை எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறது. இந்த கட்டளைகளின்படி நாம் வாழ்தல் வேண்டும். நம்முடைய இந்த 10 கட்டளைகளும் திருச்சபை கட்டளைகளும் சேர்ந்து நம்முடைய வாழ்வாக அமைகிறது. Learning and teaching the fullness of Christ's teaching, I am great in the kingdom. இயேசுவினுடைய இந்த கட்டளைகளை நான் கற்றுக்கொள்ளுதல், அதை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தல், போதித்தல், நான் இறை அரசிலே பெரியவனாக கருதப்படுகிறேன். ஆக மறைக்கல்வி என்பது வீட்டிலே ஆரம்பமாக வேண்டும். கற்றுக் கொடுக்கும் பொழுதுதான் பிள்ளைகள் புரிந்து கொள்ளுகின்றனர். பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுக்கறது பத்தாதுன்னு டியூஷன் வேற போகிற பிள்ளைங்க எல்லாம் இன்னும் அதை தெளிவாக புரிந்து கொள்ள தெரிந்து கொள்ள. அப்படி இவர்களுக்கு
ஆலயத்திலே இன்னும் விரிவாக்கம் கொடுக்கப்பட்டு அதனுடைய போதனைகளை எப்படி வாழ்வாக்க வேண்டும் என்று சொல்லித் தரப்படுகிறது. கிறிஸ்துவின் போதனைகளை முழுமையாக கற்று போதிப்பது நானே என் அரசாட்சியில் வல்லமையுள்ளவர் என்று புரிந்து போதித்தல் ஆகும். இந்த கட்டளைகளை கடைபிடிப்பது என்பது நம் ஒவ்வொருவருடைய கடமையாகும். Jesus abolishes nothing but fulfills all, changing water into wine. இயேசு எதனையும் அழிக்காமல் எவ்வாறு தண்ணீரை ரசமாக மாற்றி அதை முழுமையாக்குகின்றாரோ அப்படி அவருடைய போதனைகள் இன்னும் சிறப்பாக்குகின்றன. தண்ணீர் ரசமாவது ஒரு சிறப்பு, ஒரு புதுமை. அந்த புதுமையிலே நாம் காணலாம், அந்த ரசம் எங்கிருந்து வருகிறது என்று பந்தி மேற்பார்வையாளருக்கு தெரியாது, வேலைக்காரர்களுக்குத்தான் தெரியும். ஆகவே அதை சுவைத்து பார்க்கின்றவர்கள் இதுவரைக்கும் கொடுத்தது சாதாரணமான ரசம், இது நல்ல ரசம் ஆயிற்றே, இதை இத்தனை நேரம் நீர் வைத்திருந்து இப்பொழுது கடைசியிலே கொடுக்கிறீரே என்று வியந்து போவதை நற்செய்தியில் படிக்கிறோம். இயேசுவினுடைய கரம் பட்டால், இயேசுவினுடைய ஆசீர் பட்டால் சாதாரணமானவைகளும் மிக சிறந்தவைகளாக மாறும் என்பதற்கு ஒரு நல்ல உதாரணம். This is the hope that moves me to prayer, that transforms philosophy, can transform, reform, only Jesus can transform. இறையியல் மாற்றத்தை மட்டுமே கொடுக்கும். இயேசு ஒருவரால் மட்டுமே மறுரூபமாக மாற்ற முடியும் என்ற நம்பிக்கையை என்னை பிரார்த்திக்க இட்டு செல்கிறது. நாம் செபிக்கின்றோம் என்றால் இயேசு நம்மை முழுமையாக மாற்றுகிறார். philosophy can reform, தத்துவங்கள், பல நல்ல கருத்துக்கள், பலவிதமான குழுக்கள் உலகத்தில் இருக்கின்றன. பெட்டர் வேர்ல்ட் மூமெண்ட் என்று ஒரு இயக்கம் இந்த உலகை இன்னும் சிறப்பாக்குவேன் என்று சேர்ந்து எங்கெல்லாம் சோடையாக இருக்கிறதோ, எங்கெல்லாம் உடைக்கப்பட்ட உலகமாக இருக்கிறதோ அதை இணைத்து சரியாக்குவது, சரி செய்வது என்று பல வகைகளிலே முயல்பவர்கள் இந்த குழுவினர், பெட்டர் வேர்ல்ட் மூமெண்ட். அதைவிட சிறந்தது இயேசுவை கொடுப்பது. இயேசுவை கொடுப்பது என்றால் இந்த கலங்கிய நெஞ்சங்களுக்கு இயேசு ஆறுதலாக இருக்கிறார். Jesus comforts the troubled and troubles the comforted என்று இன்னொரு அருமையான வாக்கு சொல்லப்படுகிறது. அதற்கு ஒரு சின்ன உதாரணமும் கொடுக்கப்படும். இப்பொழுதெல்லாம் நமக்கு பைப்பை திறந்தா தண்ணி வந்துடுது. முன்பெல்லாம் தண்ணீர் சுமந்து செல்ல வேண்டும். அப்படி சுமந்து செல்லும் பொழுது இரண்டு பக்கமும் வாளிகள், நடுவில் ஒரு கழி கட்டி தூக்கிட்டு போவாங்க. அப்படி தூக்கிட்டு போகும் பொழுது அந்த வாளியில் இருக்கக்கூடிய தண்ணீர் தழும்பும். அது தழும்பாமல் இருக்கிறதுக்கு ஒரு மரக்கட்டையை போட்டால் அது தழும்பாது. என்ன டெக்னிக் பார்த்தீங்களா? ஒரு சாதாரண பட்டறிவு. இயேசு அப்படி நம்முடைய வாழ்வில் இருந்தால் நாம் தழும்ப மாட்டோம். அப்படி என்றால் என்ன? கலங்க மாட்டோம். எத்தகைய குழப்பமோ எத்தகைய பிரச்சனைகளோ இருக்காது. இதை நாம் நன்றாக உணர்தல் வேண்டும். எப்பொழுது அதிகமாக நமக்கு வேதனைகள், சோதனைகள், பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், ஸ்ட்ரெயின், டிப்ரெஷன், இப்படி பல உண்டு, எல்லாருக்கும் உண்டு. இயேசுவை நீ உன் உள்ளத்தில் தக்க வைத்துக்கொள். அனைத்து விதமான இப்படிப்பட்ட தடுமாற்றங்களின் மத்தியிலே அவர் அமைதி காண செய்வார். The Lord loves each of us as if there were only one of us to love, said Augustine. நாம் ஒவ்வொருவரும் அன்பு செலுத்தப்பட வேண்டியவர் என நாம் ஒவ்வொருவரையும் கடவுள் அன்பு செலுத்துகிறார். ஒட்டுமொத்தமாக இல்லை, ஒவ்வொருவரும் தனிப்பட்ட வகையில். கடவுளுடைய படைப்பை பாருங்கள், எத்தனை கோடி மக்கள், எல்லார் முகமும் ஒன்னா இருக்குதா? முகங்கள், எத்தனை கோடி முகங்கள்,
என்று நாம் ஆண்டவருடைய படைப்பை பார்த்து அதிசயிக்கலாம். அத்தனை பேரையும் கடவுள் அன்பு செய்கிறார். ஒரு இளம் குருமணமானவராக இருக்கும் பொழுது ஆண்டவர் நம் அனைவரையும் தம்முடைய உள்ளங்கையில் வைத்திருக்கிறார் என்று படிக்கும் பொழுது சாதாரண அறிவு என்ன சொல்லும்? ஆண்டவரே, எவ்வளோ பெருசாக இருந்தால் இத்தனை பேரையும் நீ தாங்கிட்டு இருக்க முடியும் அப்படின்னு சிந்திக்கக்கூடிய தன்மை இருந்தது. பிறகு பார்த்தால் இப்பொழுது டெக்னிக்கல் வேர்ல்ட், கம்ப்யூட்டர் வேர்ல்ட் கொஞ்சம் கொஞ்சமாக எவ்வளவு தூரம் வளர்ந்துருக்குது, ஆச்சரியமாக இருக்குது. முன்பெல்லாம் ஒரு பேப்பர் அளவுக்கு இருக்கும், ஒரு ஃப்ளாப்பி ரெக்கார்டு ஒரு பேப்பர் அளவுக்கு இருக்கும், அதை கம்ப்யூட்டரில் போடணும். அப்புறம் ஃப்ளாப்பி டிஸ்க்னு வந்தது, ஒரு சின்ன டிஸ்க், அது கொஞ்ச நேரத்தில் மழையிடுச்சு. அப்புறம் பென் டிரைவ்னு ஒன்று வந்துச்சு, அது நிறைய காரியங்களை சேகரிக்கும். அதுவும் போய் ஹார்ட் டிஸ்க் வந்து இப்போ 1 TV 2 TV 3 TV, அடே அப்பா, எவ்வளவு காரியங்களை ஒரு சின்ன பொருள் சேர்த்து வைக்க முடியும். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி மலேசியாவுக்கு போனப்போ நான் ஒரு டெலிஃபோன் இண்டெக்ஸ் டைரி வாங்கினேன். அது 5 MB தான். 5 MB அந்த காலத்தில் அவ்வளோ பெருசாக இருக்கு. 5 MB எங்கே இருக்குது? 2 TV 3 TV எல்லாம் எவ்வளவு காரியங்களை சின்ன ஒரு புத்தகம் போல இருக்கு. பிரசங்கத்துக்கு நான் கொண்டாடுற இந்த டேப், எத்தனை பிரசங்கங்கள் வேணுமானாலும் இதன் உள்ளே அடக்கி வைக்க முடியலாம். ஒரு பேப்பரில் ஒரு பிரசங்கம் தான் கொண்டாடணும். ஆனால் இதில் மாதம் முழுவதும் சேர்த்து வைத்து அதை ஒரு ஃபோல்டராக வைத்து சேர்த்து வைக்கலாம். இப்படி விஞ்ஞானம் இவ்வளவு தூரம் சுருக்கி கொள்ள முடியும் என்றால் மிகப்பெரியவர்களை கடவுள் நம் அனைவரையும் தனிப்பட்ட வகையில் அன்பு செய்கிறார் என்றால் நிச்சயம் அது முடியும். அது சாதிக்கக்கூடிய ஒன்று இறைவன் செய்கின்றார் என்பதை நாம் உணரலாம். Prayer is not overcoming God's reluctance but laying hold of his highest willingness. ரிச்சர்ட், ஜெபமானது இறைவனின் விருப்பமின்மையை மேற்கொள்வதில்லை, மாறாக அவர் விருப்பத்தை மிக அதிகமாக பிடித்து கொள்வதாகும். கடவுளுக்கு பிடிக்கலையா, இதை நான் விட்டுறேன், இந்த ஜெபம் கேட்கப்படவில்லை என்று அல்ல. மாறாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே கற்றுக் கொடுத்த ஜெபத்தில் எப்படி ஜெபிக்கின்றோம்? உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. உம்முடைய சித்தம், நீர் என்ன விரும்புகிறீரோ அதை செய்ய நாங்கள் காத்திருக்கிறோம். ஆகவே என்னுடைய விருப்பம் அல்ல, இறைவனுடைய விருப்பம். thy will be done, உமது சித்தம் நிறைவேறுக என்பது நம்முடைய குறிக்கோளாக இருத்தல் வேண்டும். When we reach up to pray, God reaches down to give. German proverb. நாம் இறைவனை பிரார்த்திக்க முற்படும் பொழுது அவர் அனைத்தையும் அளிக்க முன் வருகிறார். We may be the only Bible which people may read. நாமே மக்கள் வாசிக்கும் ஒரே விவிலியமாக இருக்க வேண்டும். நம்மை பார்ப்பவர்கள் நம் வழியாக இறை வார்த்தையை, இறை அன்பை, இறை நியாயத்தை, இறை நீதியை அவர்கள் தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். எல்லாத்துக்கும் ஆமா சாமி போடணும்னு கட்டாயம் கிடையாது. எல்லாரையும் நம்ம ப்ளீஸ் பண்ண முடியாது. ஆகவே பல சமயங்களில் சிலவற்றை தீர்க்கமாக சொல்லும் பொழுது அது மற்றவர்களுக்கு ஏற்றுக்கொள்வதற்கு கடினமாக இருக்கும். ஆனால் உண்மை அதுதான். உண்மை எதுவோ அதை நாம் இறுக பற்றி கொள்வோம். அதுக்கு எந்த விதமான சுகர் கோட்டிங் தேவையில்லையே. இந்த ஹோமியோபதி மருந்து மாத்திரைகள் எல்லாம் மருந்து உள்ளார இருக்கும், மேலே சக்கரை பூச்சி இருக்கும். அது வாயில் போட்டு தண்ணி ஊற்றுக்குள்ளார இந்த கசப்பு தெரியாது, ஆனால் மருந்து உள்ளே இருக்கிறது. பல சமயங்களில் இந்த மருந்து என்பது உண்மை. உண்மை சில சமயத்தில் கசக்கும், நமக்கு பிடிக்காமல் இருக்கும். ஆனால் உண்மை அதுதான் என்பதை ஏற்றுக்கொள்தல் வேண்டும். ஏனென்றால் இதுதான் இறைவன் நம்மிடமிருந்து விரும்புவது. Right is still right if nobody is right, and wrong is still wrong, everybody is wrong. இது ஒரு நல்ல அறிவுரை. ஒருவரும் சரியில்லை என்றால் சரி என்பது சரியே, ஒவ்வொருவரும் தவறு என்றால் தவறும் என்பதும் தவறேதான். 10 பேர் சேர்ந்து ஒரு பொய்யை அல்லது தவற்றை சரி என்று சொன்னால் அது சரியாகாது.
தவறு என்பது எப்பொழுதும் தவறு, சரி என்றால் அது எப்பொழுதும் சரி. அது 100 பேர் மறுத்தாலும் அது சரி என்பது தவறாகாது. இத்தகைய விழுமியங்களை நாம் கொள்ள வேண்டும். பல சமயங்களில் என்ன செய்கிறோம், இப்பொழுதெல்லாம் மாப் மென்டாலிட்டி, ஒரு பெரிய கூட்டம் போய் தாங்கள் செய்வது சரி என்று செய்வது சரியல்ல. இப்படி ரிலிஜியஸ் ஃபெனாட்டிசிசம், இந்த இறை வெறி, இறை அன்பு என்பது வேறு, இறை வெறி என்பது வேறு. ஆகவே வெறி பிடித்தார் போல் பிறருடைய இந்த புனித தலங்களை அழிப்பது என்பது ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு மெஜாரிட்டி, ஒரு பெரிய கும்பல் போய் ஒரு வழிபாட்டு தலத்தை, அது எத்தகைய மதமாக இருந்தாலும் சரி, அதை அழிப்பது என்பது சரியல்ல, அது தவறு. இதை ஏற்றுக்கொள்வது என்பது கடினம். பிள்ளைகளுக்கு மறைக்கல்வி எடுக்கும் பொழுது சரி என்றால் சரி, தவறு என்றால் தவறு அப்படின்னு சொல்லும் பொழுது, மறைக்கல்வி எடுக்கும் பொழுது எப்படி மறைக்கல்வி ஆரம்பிக்க போறேன் தெரியுமா? நான் ஒரு காட்சி ஒன்று சொல்லுவேன், அது எந்த படத்துல, சினிமா படத்துல வந்ததுன்னு சொல்லணும். எல்லாம் காலை திட்டிட்டு உட்காந்துட்டான். ஒரு மனுஷன் வசனம் பேசுவான், வாப்பா நீங்க ராத்திரி பூரா கள்ளக்கடத்தல் பண்றீங்க, காலையில நமாஸ் போறீங்க, இது சரியா அப்படின்னு அவன் கேட்பான், சின்ன பையன். அதாவது ராத்திரி செய்யறது கள்ளக்கடத்தல், காலையில கோயிலுக்கு போறியே, என்ன நியாயம்? அப்ப அந்த மனுஷன் சொல்லுவான், 4 பேருக்கு நல்லது செய்யறதாக இருந்தால் நான் செய்வது சரி. அவன் அது சரியா தப்பா பதில் ரைட்டா அதெல்லாம் இல்லை, உடனே அவன் கை தூக்கி எந்த படத்துல வந்துச்சுன்னு சொல்லி எல்லாரும் 100% மார்க், எல்லாருக்கும் சந்தோஷம். இந்த மாதிரி மறைக்கல்வி எடுத்தா நான் வாரம் வாரம் வருவேனே அப்படின்னு அவங்களுக்குள்ளார பேச்சுவேன். உடனே நான் சொன்னேன், சரி இது சரியா? இப்போ நம்ம கொஞ்சம் சிந்திக்கலாம், விவாதிக்கலாம். சரி சரி என்று ஏறக்குறைய மெஜாரிட்டி, ஒரு 75% சரி என்று சொல்லுகிறான், ஒரு 25% சரியில்லை என்று சொல்லுகிறான். அப்ப நான் சொன்னேன், சரி என்றால் எப்பொழுதும் சரியாக இருக்கணும், எந்த காலத்திலும். இப்ப நீ எடுக்கிற முடிவு சரி என்றால், இப்ப நான் அடுத்த ஒரு பாயிண்ட் ஒன்று சொல்லுவேன். அந்த சமயத்துல கும்பகோணத்துக்கு பக்கத்துல ஒரு பேங்க் கொள்ளையடிக்கப்பட்டது. அந்த கொள்ளையடிக்கப்பட்ட அந்த கொள்ளைக்காரர்கள் கூட்டத்துல 2 ஃபாதருங்க உடந்தை அவனுடைய மோட்டார் சைக்கிள் எடுத்துட்டு போய் அவங்க செஞ்சாங்க. அப்படின்னு அந்த 2 ஃபாதரையும் பிடிச்சி போட்டுடுச்சு போலீஸ், அவங்களும் கொள்ளைக்கு தொடர்புன்னு சொல்லி. அப்ப இந்த ஃபாதருங்க செஞ்சது தப்பா சரியா? ஃபாதருங்க எப்படி கொள்ளை கூட்டத்துல சேர முடியும், அது தப்பு. அப்ப நான் சொன்னேன், என்னடா அது, ஃபாதருங்க செஞ்சா ஒரு சட்டம், கமலஹாசன் செஞ்சா இன்னொரு சட்டமா? கமலஹாசன் செஞ்சா சரின்னு சொல்ற, ஃபாதர் செஞ்சா தப்புன்னு சொல்றியே. தப்புனா அதுவும் தப்பு இதுவும் தப்பு, சரின்னு சொன்னா அதுவும் சரி இதுவும் சரி இல்லை. அப்பதான் சிந்திக்க ஆரம்பிக்கிறான், அங்கதான் சிந்தனை. சரி என்று சொன்னால் எல்லா இடத்திலும் சரியாக இருக்க வேண்டும், சரியில்லை என்றால் அது யாருக்கு வேண்டுமானாலும் பொருந்தும். சரியில்லை என்றால், இதைத்தான் ஆண்டவர் தன்னுடைய அருள் வாக்கில எது சரி எது நேர்மை எது சட்டம், சட்டங்களை கடைபிடிக்க வேண்டும், உண்மைதான். அந்த சட்டங்கள் சொல்வது என்ன, சட்டங்களுடைய தன்மை என்ன, அதை இன்னும் சிறப்பாக்கி கொள்ள வேண்டும் என்று புதிய சட்டத்தை ஆண்டவர் தருவதை பார்க்கிறோம். Truth has often stood alone may stand alone again. உண்மை பெரும்பாலும் தனித்தே நிற்கும், தனியே நிற்கும் நிலை தொடரும். பல சமயங்கள் பார்த்தா தனித்து நிற்கும், இயேசுவை போல தனியா நிற்கிறார். ஒரு பக்கம் பிலாத்து, ஒரு பக்கம் ஏரோது, ஒரு பக்கம் இவர்கள், சட்ட சம்பிரதாயங்கள், யூத குருக்கள் எல்லாம் இயேசுக்கு எதிர்ப்பாக. எது செய்தது தவறா? இல்லையே. நானே உண்மை, நானே வழி, நானே வாழ்வு என்று சொன்னார். தனியாக நிற்கிறார். கூட இருந்த அப்போஸ்தலர்களும் சீடர்களும் ஓடி போயிட்டாங்க பயந்துகிட்டு, யாரும் இல்லை துணைக்கு. உண்மை எப்பொழுதும் தனியாக நிற்கும். ஒருவேளை தனித்தே நிற்க வேண்டிய நிலையும் ஏற்படும், இயேசுவுக்கு ஏற்பட்டது போல. பாருங்கள் எவ்வளவு உண்மை. இதைத்தான் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையில நாம் உணர்தல் வேண்டும். ஆணவம் முன்னால் செல்ல, அவமானம் பின்னால் போகிறது. இது ஷேக்ஸ்பியருடைய வார்த்தைகள். Pride goes before the fall. இந்த ஆணவம் அழிவுக்குத்தான் இட்டு செல்லும், ஒரு காலம் நன்மைக்கு இட்டு செல்லாது. எனவே ஆண்டவரிடம் செபிப்போம். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென்.